ஈஸ்வரப்பட்டர் அவர்கள் ஏற்கனவே உயர் மின்காந்த அலை என்பதை பற்றி பல உபதேசங்கள் நமக்கு கொடுத்துள்ளார்கள். இங்கே மீண்டும் அதை நினைவுபடுத்தி தியானத்தில் அந்த சக்தியை ஒவ்வொரு ரிஷிகளும் ஞானிகளும் பெற்று காயகல்ப சக்தி எப்படி பெற்றார்கள் என்பதை மேற்கோள் காட்டி நாம் அந்த தியானத்தில் உயர் மின்காந்த அலையை எடுக்க வேண்டியதனுடைய அவசியத்தை உணர்த்துகின்றார்கள். ஆனாலும் சாதாரணமாக இன்று வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் மற்ற ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, ஜீவனுள்ள அனைத்திலுமே இந்த உயர் மின்காந்த அலை செயல்பட்டு கொண்டுதான் உள்ளது. அதையும் இங்கே தெளிவாக்குகின்றார். அது உயர் மின்காந்த அலை என்பது ஜீவனுள்ள அனைத்திற்குமே ஒன்றும் புதிதல்ல. ஆனால் அதனுடைய பயன்பாடோ அதை நாம் வளர்ச்சியின் பாதையில் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதோ அதுதான் நமக்கு தெரியவில்லை. ஆக அதை இங்கே மேற்கோள் காட்டப்பட போகும்போது சப்த ரிஷிகள் அவர்கள்தான் இந்த பூமியையும் இதில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளையும் படைத்து ஞானத்தின் வழித்தொடரிலே வளர்ப்பதற்காக நம்மை வளர வைக்கிறார்கள். ஆனால் இன்று வாழக்கூடிய மனிதன் அந்த படைப்பையே சப்த ரிஷிகளின் செயலையே அவர்களுக்கே ஊறு விளைவிக்கக்கூடிய சக்தியாக இன்று அந்த மின்காந்தம் என்று சொல்கின்றன. உயர் மின்காந்த அலை, அதுதான் மின்சாரம் என்பது. இந்த மின்சாரத்தை செயற்கை வழியிலே பயன்படுத்தக்கூடிய நிலைகளுக்கே அனைத்தையுமே கொண்டு சென்று விட்டார்கள். படைக்கப்பட்ட படைப்பை சப்த ரிஷிகளுடைய செயலுக்கு ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதற்கு பதில் ஊறு விளைவிக்கும் நிலையாக சென்று விட்டது. ஏனென்றால் எந்த ஆண்டவனை காண இன்று ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய சகலருமே ஏதோ ஒரு வகையில் ஆண்டவன் பெயரை சொல்லி தான் எல்லா வேலையும் விஞ்ஞானியாக இருந்தாலும் செயல்படுத்துகின்றார்கள். ஆனால் அந்த ஆண்டவனால் நமக்குள் பல சக்தி அலைகளை படைக்கப்பெற்று வழிவந்த நாம் அதை உணராமலே வாழ்ந்து முடித்து விடுகிறோம் என்பதைத்தான் இங்கே உணர்த்துகின்றார். இந்த காந்த மின்னலை, மின் அலை என்பது ஒவ்வொருவரும் இதை வளர்த்து கொள்ள முடியும். ஆனால் அந்த ஞானத்தை வளர்க்கவும் செயலாற்றக்கூடிய நிலைகளும் மற்ற மிருகங்களுக்கு கிடையாது, மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. ஆக மனிதன் இதை பெற்று ஆக்கப்பூர்வமான செயல்களை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த உபதேசத்தினுடைய சாராம்ச கருத்து. ஏனால் நாம் உணர்வு என்று சொல்கின்றோம், எண்ணம் என்று சொல்கின்றோம். எண்ணத்தை கொண்டுதான் உணர்வை அறிகின்றோம், உணர்வை கொண்டுதான் எண்ணமும் செயல்படுகின்றது. ஆக இந்த எண்ணமும் உணர்வும் இயங்க மனிதனுக்குள் 1008 குணங்கள் இருந்தாலும் பொதுவாக 12 வகை குண அமிலங்களாகத்தான் ஈஸ்வரப்பட்டருக்கு பிரித்து சொல்வார். 6 நற்குணங்கள், 6 தீமையின் குணங்கள். ஆனாலும் இந்த 12 குணங்களுடைய உணர்வின் இயக்கத்தை கொண்டுதான் இந்த சக்தி வாய்ந்த நிலைகளை இதற்குள் புகுத்தி இதனுடைய தொடர்ச்சியில் தான் நாம் அந்த காந்த மின் ஈர்ப்பை அதிகமாக சேமிக்க முடியும். ஆனால் இன்று காற்றிலும் நீரிலும் ஒளியிலும் இக்காந்த மின் அலை சக்தியில் இருப்பதால் தான் நம் பூமி என்று சொல்கின்றமே, பூமியே அதிலேதான் ஜீவன் பெற்று ஜீவிதம் பெற்று அதுவே ஜீவனுள்ளதாக சுழன்று கொண்டுள்ளது. ஆனாலும் இந்த காற்றிலும் நீரிலும் ஒளியிலும் இன்றைய விஞ்ஞானிகள் அல்லது ஆட்சி செய்பவர்களும் இந்த மின்சாரத்தை அதிகமாக ஒவ்வொரு நாட்டிலும் இதை உற்பத்தி செய்தால்தான் தன்னுடைய நாடு பொருளாதார ரீதியாக வளரும் என்று அந்த அடிப்படையிலே இன்று இந்த மின்சாரத்தை அதிகமாக குவிக்கக்கூடிய நிலைகளுக்கு ஆக்க சக்தி என்ற பெயரிலே மனிதன் பெற வேண்டிய அந்த மின்காந்த சக்தியையே செயற்கை வழிக்கு கொண்டு சென்று விட்டாலும் அவை இந்த சக்திகளை அதிகமாக குவித்து அதனை ஒளியாக்கி தருகின்றனர். இந்த மின்காந்த அலையின் சக்தி தான் ஒவ்வொரு ஜீவ துடிப்பிலும் உள்ளது. இதை பயன்படுத்த வேண்டியது அவசியமாகின்றது. ஆனால் வெளி உலகிற்கு செயற்கைக்குத்தான் பயன்படுத்துகின்றோம். நம் ஜீவ உடலுக்குள் உள்ள மின் அலையை காட்டிலும் மின் அலையை குவித்து மின்சாரமாக செயலாக்க அந்த காந்த மின் அலையை நம் உடலில் தெரியாமலே அது சாடிவிட்டால் அல்லது அதில் நாம் தொட்டுவிட்டால் அந்த கரண்ட் ஷாக் என்று சொல்லியிருந்தோமே, நம் ஜீவ உடலில் உள்ள மின் அலை அதை எடுத்துக்கொண்டு நம்மை ஜீவனற்றதாக மாற்றிவிடுகின்றது. அந்த காந்த மின் அலை இல்லை என்றால் எதிலுமே ஜீவ துடிப்பு இல்லை. இன்று நாம் மின்சாரம் என்று எதை சொல்லுகின்றோமோ அதுதான் ஜீவன் துடிக்க, அதுதானப்பா சக்தி. இந்த ஜீவன் துடிப்பதற்கு உண்டான சக்தியை மின்சாரம் தான் என்று தெளிவாக்குகின்றார். எந்த வீரிய சக்தி கொண்டு மின் அலையும் உலர்ந்த மரத்திலோ அல்லது ஜீவ சக்தியை பிரித்து பல உஷ்ணங்களாக ஏற்றி அமைத்து கண்ணாடிகளிலே மின்சாரம் பாய்வதில்லை. இதுவே அதில் சிறிதளவு ஈரச்சத்து இருந்தாலும் அது காய்ந்த மரக்கட்டையில் மின்சாரம் பாயாது. ஆனால் அதில் ஈரம் இருந்தால் அந்த மின்னலை அதிலே பாய்கின்றது. இந்த மின் அலையின் சக்தி எல்லா ஜீவசக்திகளையும் அதன் வளர்ச்சிக்கொப்ப கூடியும் குறைந்தும் உள்ளது. இந்த மின் அலை எடுக்கும் முறையை கொண்டு
நம் எண்ணத்தை ஞானத்தின்பால் செலுத்தினால்தான் ஞானத்தின் ஈர்ப்பு நமக்கு ஜீவசக்தியின் சுவாச அலையிலே தாக்கி, சுவாச அலையினால் நாம் எடுக்கும் எண்ணம் கொண்டெல்லாம் நம் உயிரணுவிடம் மோதி நாம் எடுக்க வேண்டிய ஞான சக்தியின் ஒளிகாந்த மின் அலையை நம் ஜீவ உயிரும் இந்த உடலின் பல கோடி அணுக்களும் எடுக்க முடியும். இது ரொம்ப முக்கியமானது. அதனால் இதை ஞானத்தின் வழியிலே பயன்படுத்த வேண்டும். இன்று நாம் செயற்கைக்குத்தான் இந்த மின்சாரத்தை பயன்படுத்துகின்றோம். இந்த மின்சாரத்தை நாம் எவ்வாறு சேமிக்கலாம், எவ்வாறு உற்பத்தி செய்யலாம் என்று மனிதனுடைய 12 குண அமிலங்களை அதற்கொத்த நிலையிலேயே பயன்படுத்தி நம் சுவாசத்தையும் அதே வழியில் செல்லப்பட போகும். மனிதன் இன்று இயந்திர மனிதனாக, ஒரு செயற்கை மனிதனாகத்தான் மாறிக்கொண்டு வருகின்றான். இயற்கையில நாம் பெற வேண்டிய சக்தி, அதைத்தான் நம் உயிர் பெற வேண்டியது. நம் உயிரினுடன் அந்த சக்தி மோதி நம் உடல் இருக்கக்கூடிய சகல அணுக்களும் அந்த மின்சாரத்தை பெற வேண்டும் அப்பா. ஆனால் சாதாரணமாக மின்சாரத்தை நாம் செலுத்தினால் நம் உடலில் இருக்கக்கூடிய மின்னலை அது கவர்ந்து மனிதனை ஜீவனற்றதாக மாற்றுகின்றது. ஆனால் தியானத்தில் ஞானிகள் மகரிஷிகள் எந்த சக்தியை பெற்றார்களோ, எந்த வழித்தொடலை அதை பெற்றார்களோ அதைத்தான் நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே இதன் தொடர்ச்சியை மென்மேலும் கூட்டி செயல்பட்டு இந்த உடல் என்ற கூட்டை அழியா உடலாக காய கல்பத்தை உண்டுதான் போகனும் கொங்கணவனும் இவர்களின் நிலையொத்த பல ரிஷிகளும் செயல்பட்டார்கள். இந்த சக்தி மின் அலையை பெறவே சித்தி நிலை பெற்ற சப்த ரிஷிகளுக்குள் ஒவ்வொருவரும் அவரவர்கள் சென்று வழிமுறை படுத்திய ஈர்ப்பு சக்தியில் சில மாற்றம் இருந்தாலும் அந்த தொடர் ஞானத்தில் சுழன்ற பிறகு ஒரே நிலையில்தான், ஒரே நிலை என்பது நிலையான காந்த மின் அலையின் தொடர்ச்சியுடன் கலந்தார்கள். ஆண்டவனின் சக்தி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றும் அவ்வாண்டவனுடன் கலப்பதற்கு இந்த ஜோதி நிலை பெற வேண்டுமப்பா என்று உணர்த்துகின்றார். அந்த ஜோதி நிலையைத்தான் நாம் பெறுவதற்கு இந்த மின் சக்தியை, மின் ஆற்றலை நாம் பெற வேண்டிய அவசியத்தை இங்கே உணர்த்துகின்றார். அது ஞானத்தின் வழித்தொடர் என்றால் இந்த விஞ்ஞானம் செயற்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் மெய்ஞானிகள் காட்டிய பாதையில் அந்த இயற்கை வழியிலே செல்ல வேண்டும். இவ்வளவுதான் நாம் செயல்படுத்த வேண்டிய வழிமுறை. விஞ்ஞானத்தினுடைய வழித்தொடரோ மனிதனை செயற்கை உலகத்திற்கு அழிவின் நிலைக்கு அழைத்துச் செல்கின்றது. இதை மாற்றி அமைத்து மெய்ஞானிகள் காட்டிய வழியில் அந்த மின்சாரத்தை உயர் மின் காந்த அலை தியானத்தின் மூலமாக ஞானத்தின் வழித்தொடராக இதை பெற வேண்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய 12 குண அமிலங்களையும் அதன் வழிக்கு செயல்படுத்த விடாதபடி, அதே எண்ண ஓட்டத்தில் செயல்படுத்த விடாதபடி நாம் இந்த பூமியிலிருந்து ஈர்ப்பு நிலைந்து மேல வேண்டும் என்றால் மகரிஷியின் ஞானிகள் எந்த சக்திகளை பெற்றாரோ அந்த சக்திகளை இந்த 12 அமில குணங்களிலே இதை நாம் சேமிக்க வேண்டும். அதன் வழி கொண்டு 1008 குணங்கள் பல கோடி உணர்வுகளாக நமக்குள் இருக்கக்கூடியதில் இந்த மின்காந்தத்தை இணைத்து, மின்சாரத்தை இணைத்து, முதலிலே ஈஸ்வர பற்றி சொன்னது போன்று இந்த சப்த ரிஷிகள் நம்மை படைத்த அவருடைய நோக்கத்திற்கு நாம் ஒரு ஆக்க சக்தியாக, அவர்களுக்கு உந்து சக்தியாக, அந்த வளர்ப்பு சக்தியாக நாம் அதை வளர்த்திடும் நிலையாக சப்த ரிஷிகளின் சக்திகளுக்கு வலுக்கூட்டும் செயலாக அவருடைய படைப்பை நாம் ஆக்கப்பூர்வமாக வழிநடத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அந்த 12 வகை குண அமிலங்களிலும் அதைத்தான் நாம் அன்பு, பரிவு, பாசம், தைரியம், ஞானம், சாந்தம், அதே சமயத்தில் கோபம், பயம், ஆத்திரம், வேதனை, சஞ்சலம், இப்படிப்பட்ட தீய குணங்கள் இது ரெண்டுமே என்றால் நல்லதை காக்க கெட்டது வேண்டியிருக்கின்றது. கெட்டது என்று தெரிந்தால்தான் நல்லதை பெற முடியும். ஆக இந்த 12ஐயுமே நாம் சமப்படுத்தி அதில் ஒன்றின் நிலைகள் கொண்டு நாம் தனித்த நிலையில் கொண்டு போகாதபடி அது அனைத்திலுமே இந்த ஞானிகள் உணர்வை, மின்சாரத்தை, உயர் மின்காந்த அலைகள் நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நம் மீது மோதும் ஒவ்வொரு நிலைகள், அதான் ஜீவன் என்று சொல்லினார். அந்த மோதக்கூடிய நிலையிலிருந்து இந்த உயர் மின்காந்த அலையாக நாம் தியானத்தில் எடுத்து துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும், சப்தரிஷி மண்டலங்கள் வெளிப்படுத்தும், மகரிஷி வெளிப்படுத்தும் சக்தியில நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் ஈர்க்க, நாம் நுகர, நாம் கவர அந்த ஆற்றலை நாம் பெருக்கிக் கொண்டே வந்தால் ஒவ்வொரு அணுவும் அதனுடைய முகப்பிலே அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வையும் சப்தரிஷி மண்டல உணர்வையும் மகரிஷியினுடைய சக்திகளை நாம் இணைத்துக் கொண்டு வந்தால் அந்த அணுக்கள் எல்லாம் ஒளியின் அணுவாக மாறுகின்றது. அது பல கோடி அணுக்கள் இப்படி ஒன்றாக சேரப்பட போகும்போது எப்படி தேனீக்கள் எங்கெங்கோ பல கோடி மலர்களிலிருந்து தேனை சேகரித்து தேன் கூட்டிலே அதை அமைத்து தானும் பருகி தனக்குள் அந்த தேனாக அதை சேமிக்கின்றது. இதுபோன்று நாம் மகரிஷிகள் ஞானிகள் பெற்ற சக்திகளை அந்த தேனை சுவமிக்கதாக நாம் நமக்குள் சேமிக்கும் விதமாக இந்த 12 குண அமிலங்களை அதற்கு பயன்படுத்தி அழியா சொத்தாக நம் உயிரன்மாவை அழியா ஜோதியாக மாற்ற வேண்டும். அந்த நிலையை நாம் பெற்றால்தான் சப்த ரிஷிகளுடைய படைப்புக்கு நாம் வழித்தொடர் கொண்டவர்களாக ஆகின்றோம். ஆக சப்த ரிஷிகளின் செயலுக்கு நாம் செயல் வடிவம் கொடுப்பதாக ஜீவனுள்ள சக்தியாக நாம் மாற வேண்டும். இந்த ஞானத்தின் வழித்தொடராக நாம் செயல்பட வேண்டும் என்றுதான் இந்த உபதேச வாயிலாக நமக்கு இதை தெளிவாக்குகின்றார்கள். அது தியானத்தில் நாம் அந்த உயர் மின்காந்த அலையை ஞானிகள் காட்டிய வழியிலே, மகரிஷிகள் காட்டிய வழியிலே விண்ணின் ஆற்றலை நாம் பெறுவோம். உயிரோடு ஒன்றி அழியா ஒளி சரீரம் பெறுவோம். சப்த ரிஷிகளின் செயலுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு சக்தியாக நாம் ஒவ்வொருவரும் அமைவோம் என்று நாம் உறுதிப்படுத்துவோம்.
ஈஸ்வர பற்றி சொல்லக்கூடிய நிலையில் நாம் செயல்படுத்துவோம்.